நவம்பர் 14 வாக்கு. இன்றைக்கு நமது இந்திய மண்ணில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிள்ளைகள் மீது அதிகம் அன்பு செலுத்தினார் என்பதை வெளிப்படுத்தி குழந்தைகள் தின விழாவை கொண்டாடுகிற வேளையில் அனைத்து குழந்தைகளுக்கும் இறை ஆசீரும் ஜெபங்களும் இந்த நாளின் சிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நற்செய்தியின் வாயிலாக நாம் பெறுகிற செய்தி, காலத்தின் அறிகுறிகளை ஒவ்வொருவரும் கணித்து செயல்பட வேண்டும். பாவம் முற்றி போனதனால் நோவா காலத்தில் மக்கள் சர்வசாதாரணமாகத்தான் புழங்கி வந்தார்கள். ஆனால் அழிவு கடவுளால் கொண்டு வரப்பட்டு அம்மக்கள் அழிந்து போகிறார்கள். அதுவரை எந்த ஒரு சலனமில்லாமல் அவர்களுடைய வாழ்வு சீர்கேட்டை நோக்கி போய்கொண்டிருந்த போது அதுவே அவர்களுக்கு அழிவிற்கான காரணமாக இருந்தது போல, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில், ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டபொழுது, பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்று இயேசு ஆண்டவர் பதில் சொல்லுகிற போது, அழிவு என்பது எங்கு, அதற்கான சதிராட்டங்களும் தீமையின் மொத்த உருவமாக தீமையே வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிற இருட்டடிப்பு நிலைகளிலும் அது நிச்சயம் வந்தே தீரும். ஆகவே எச்சரிக்கை செய்தியினை ஆண்டவர் இயேசு அங்கிருக்கிற சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொன்னது போல, இன்று அதே செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள நோவாவின் காலத்து உதாரணத்தையும், குடும்பங்களில் ஒருவர் விடப்படுவார், இன்னொருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லுகிற செய்தியில் யார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள், யார் விடப்பட போகிறார்கள் என்கிற போது, கடவுளது ஆசீர்வதிகர்களாக நாம் இருக்க போகிறோமா அல்லது அழிவிற்கானலைக்கு கைவிடுகின்ற நிலையில நாம் இருக்க போகிறோமா என்று யோசித்து பார்ப்போம். வினாக்களாக, இவ்வுலகின் போக்கை கண்டித்து இறைவன் தரும் எச்சரிக்கையை நான் உணர்ந்திருக்கிறேனா? இந்த கடைசி காலத்திலாவது என்னுடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள இறைவனுக்கு உகந்தவற்றை செய்ய நான் முயற்சியை மேற்கொள்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.